பேனா இருக்கு இல்லைங்களா, அது எப்படி அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. 1880கள்ல சாதாரண ஒரு பேனா வித்துட்டு இருந்தவர் பேரு ஜார்ஜ் பார்க்கர், மக்கள் எல்லாத்துக்குமே அந்த பேனால இங்க் சிந்துறது ரொம்பவே ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டு இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. பல ஆராய்ச்சிக்கு அப்புறம் 1888ல உலகத்திலேயே முதல் தடவையா ஒரு லீக் ஃப்ரீ பேனாவை அவர் தயாரிச்சு லான்ச் பண்றாரு. லான்ச் பண்ண அடுத்த செகண்டே அது ஒரு பெரிய சக்சஸா மாறுது. முதலாம் உலக போர் சமயத்துல வீரர்கள் எல்லாருமே வந்து இங்க் பாட்டில கையில தூக்கிட்டு போற பக்கம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் அது சீக்கிரம் தீர்ந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது லீக் ஆகவும் செஞ்சுட்டு இருந்தது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனா நம்ம பார்க்கர் என்ன லான்ச் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சாலிட் இங்க் டேப்லெட். அதாவது நீங்க ட்ரையா கையில தூக்கிட்டு போலாம், யூஸ் பண்றப்ப மட்டும் தண்ணியில டிப் பண்றப்போ அது இங்கா மாறுற மாதிரியான ஒரு சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பார்க்கர் அதோட நிறுத்த கிடையாதுங்க. உலகத்திலேயே முதல் தடவையா அண்டர் வாட்டர் பென், ஸ்பேஸ் பென், அதுக்கப்புறம் இந்த ரிட்ராக்டபிள் நிப் பென் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணது பார்க்கர் தான்.